விஜயலட்சுமி கல்யாண பட்டு சில்க்ஸுக்கு போவோம். அதாவது 90 கிட்ஸ் எல்லாம் வந்து கல்யாணம் ஆகலினா நம்ம அண்ணங்கிட்ட வந்து சேரி எடுத்தீங்கன்னா அங்கேயே பொண்ணே கூட கிடைச்சிருங்க. அது மக்கள் ஜேல்ரபாளையம் வந்தாச்சுங்க. ஜேல்ரபாளையம்னா நாங்கள் தான் ஜேல்ரபாளையம். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பட்டுங்க. இது வெறும் கம்மி ரேட்டில் 350 ரூபாயிலிருந்து பட்டு இருக்குங்க. சூப்பர். இதில் நெய்வீங்களாண்ணா? மக்கள்ஸ் இந்த பட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வருதுங்க. வெட்டிங் சில்க்ஸ் மாதிரியே இருக்கும். வெறும் 700 ரூபாய் தாங்க. 700 ரூபாயாண்ணா? ஆமாங்க. எத்தனை கல்லுன்னு இருக்குது? 5000 கல் இருக்குது. 5000 கல் இருக்குது. ஆமாம் மக்கள்ஸ். இந்த பட்டுப்புடவை வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்ங்க. பார்க்குறக்கே அப்படியே கண்ணை கவருதுங்க. இந்த வெளி லோகோலாம் வேறு லெவலில் இருக்குது மக்கள்ஸ். இந்த பட்டுப்புடவை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோர் ரூம்லாம் வந்து 25,000 30,000 போடுவாங்களாமா. இது அண்ணனே நெய்யறனால வந்து பார்த்தீங்கன்னா 12,000 13,000க்கு இது நிறைய டிசைன் வச்சிருக்காங்க. சூப்பராக சாயம் போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கும். சாயம் போடாதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். சூரத்து. ஒரு 40 பேர் சேர்ந்து செஞ்சாதான், ஒரு 40 பேர் வேலை செஞ்சாதான் ஒரு சேலை வெளியே. நம்ம ஒரு சீலை வந்து 1000 ரூபாய் 2000 ரூபான்னு ஏதாவது வேலை ரேட் வைக்கிறான்னு சொல்றோம். ஒரு சீலையை உருவாக்குறதுக்கு 40 பேர்த்தோடைய உழைப்பு பயன்படுதுங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள் சின்ரோவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. ஆமாங்க, தமிழ் அனைத்தும் உண்மையே. இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜேல்ரபாளையம் தாங்க வந்திருக்கிறோம். பட்டு சீலையை வந்து நெய்யற இடம், அதாவது பட்டு சீலையை வந்து விற்கிறது, இதெல்லாம் வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜேல்ரபாளையம் பட்டுனா ஜேல்ரபாளையம் தாங்க. அண்ணன் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி வந்து வீடியோ கடையை எடுப்பா அப்படின்னாரு. அதாவது விஜயலட்சுமி கல்யாண பட்டு சில்க்ஸ் கடைக்கு தாங்க இப்போ நம்ம போக போறோம். அண்ணன் வந்து வீடியோ எடுக்கலன்ட்டாரு. சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே அண்ணன் கடைக்கு போலாங்களா? வாங்க மக்களே, போய் ஸ்ரீ ஆனந்த ஈஸ்வரருங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கலாம். ஓம் சிவாய நமக, 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 ஓம் சிவாய நமக. வாங்க மக்களே, நம்ம ஆனந்தமா போய் ஜாலியா போய் நம்ம விஜயலட்சுமி கல்யாண பட்டு சில்க்ஸுக்கு போவோம். அதாவது 90 கிட்ஸ் எல்லாம் வந்து கல்யாணம் ஆகலினா நம்ம அண்ணங்கிட்ட வந்து சேரி எடுத்தீங்கன்னா அங்கேயே பொண்ணே கூட கிடைச்சிருங்க. அது பட்டு புடவையே எடுக்க கூட பொண்ணு வரு அங்கேயே கூட உங்களுக்கு அமைச்சிடலாம். விஜயலட்சுமி கல்யாண பட்டு சில்க்ஸ் வந்து ராசியான கடைங்க. வாங்க போவோம், எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான் மக்கள்ஸ். இங்க வந்து சிவன் இருக்கிறாருங்க, ஐயா இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அகத்தியர் இருக்கிறாரு. ஸ்ரீ ஆனந்த ஈஸ்வரர் யோகா திருக்கோவில் சித்தர் பீடம் ஜேல்ரபாளையங்க. இங்க சிவன் கோயில் பாக்குறீங்க பாத்தீங்களா? இந்த சிவனை வந்து அகத்தியர் வந்து வழிபட்டதுங்களாமா. இது வழி அகத்தியர் போயிருக்கிறாப்லிங்க. இந்த சிவனை வந்து அகத்தியர் வழிபட்ட ஒரு சிவன் கோயிலுங்க. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். நல்லா போர்டு படிச்சதுக்கு அப்புறம் தாங்க எனக்கே புரிஞ்சிச்சு. வேற லெவலுங்க. ஓம் அகத்தீசாய நம, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் அகத்தீசாய நம, ஓம் சிவாய நமக, ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நமக, ஓம் அகத்தீசாய நம. 9 கோடி 4 கோடிகள் போட்டு இந்தியப்பா. மக்கள் ஜேல்ரபாளையம் வந்தாச்சுங்க. ஜேல்ரபாளையம்னா நாங்கள் தான் ஜேல்ரபாளையம். மக்கள் 7 யூடியூப் சேனல் தாங்க ஜேல்ரபாளையமே. எல்லாத்தையும் சுற்றி காட்ட போகிறோம். நம்ம மக்கள் 7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஜேல்ரபாளையத்தை போகிறோம், சுற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி பல ஊரை காட்டுறேங்க. உங்களோட பேர்னா? என் பேர் ரகுநாதன். ஓகே. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? கடை ஒரு 10 வருஷமா. 10 வருஷமா வச்சிருக்கீங்க. ஓகே. வியாபாரம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. ஆடி ஆஃபர் ஏதாவது விட்டுருக்கீங்களா? இருக்குதுங்க. ஆடி ஆஃபர் எத்தனை %னா? அந்த டிசைனை பொறுத்து, டிசைன் பொறுத்து ஆஃபர் 10% 60% மாறும். சரி. பட்டு புடவை வேற என்னென்ன ரகம்? வேற வந்து செமி சில்க்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அதுவும் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து சொந்தமா நூல் எடுத்து சரி நடத்தி கடைகளுக்கு, ஹோல்சேல் கடைகளுக்கு அனுப்புறோம். ஹோல்சேலுக்கு தான் மெயினாக பண்றீங்க. கஸ்டமரோட ஹோல்சேலா பண்றதா நீங்களே ரெடி பண்றீங்க? நாங்களே தயார் பண்ணுறோம். உள்ள தறி போட்டுருக்கீங்க? தயார் பண்ணுறோம். எந்த ஊர்ல இருந்து நாள் இங்க வராங்க? பக்கம் பார்த்தா ஒரு சவுத்து வராங்க. எல்லா சைடு இருந்து வராங்க. மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல்ல, அங்கிருந்து கரூர், திருச்சி, அப்புறம் இந்த நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் அவங்க மெயின். அதாவது கல்யாண பட்டுனாவே ஜேல்ரபாளையம் தான். ஆமாம், மெயின் இதுதான் பேர் போன ஊர். ஆமாம். ஓகே ரைட். இன்னும் என்னென்ன பட்டுன்னு காட்டுறீங்களாண்ணா? காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நம்மளுக்கு
ஜால்ரபாளையனாவே கல்யாண பட்டு தான் ஃபேமஸுங்க. அதில் என்னென்ன கம்மி ரேட்ல இருந்து அப்படியே பட்டெல்லாம் காட்ட போறாரு. கம்மி ரேட்ல எத்தனை ரூபாயில இருந்து கம்மி பிரைஸ்? 350 ரூபாயில இருந்து இருக்கு. 350 இருந்து பட்டு சீலை இருக்கு. ஆமாங்க. ஓ ரைட்ண்ணா. 350 ரூபாயில. ஓ பாருங்க, இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இது வெறும் 350 ரூபா தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாண பட்டுங்க. இது வெறும் கம்மி ரேட்ல 350 ரூபாயில இருந்து பட்டு இருக்குங்க. சூப்பர்ண்ணா. இது நீங்களே ரெடி பண்றதா? ஆமாங்க. பிரிச்சு கட்டலாமா? காட்டுங்க. காட்டுங்க. சூப்பரா இருக்கு. ஜால்ரபாளையனால பட்டு தான். பட்டுனா ஜால்ரபாளையம் தான். வேற லெவலில் இருக்குங்க. அருமையா இருக்குங்க. இது 350 ரூபாண்ணா. பரவாயில்லண்ணா. பெரிய பெரிய கடையில் 900 ரூபாய் 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆமாம், நாங்கள் தயார் பண்ணுறதுனால அந்த ரேட்டுக்கு தரோம். இதே 10 பீஸ் எடுத்தால் கம்மி பண்ணிப்பீங்க ஹோல்சேல் நிதல்ங்கிறனால. ஆமாம், ஹோல்சேல். ஒரு சீல் எடுத்தால் 350, ஹோல்சேலாக ஒரு 10-20 எடுத்தால் ஒரு 25 ரூபா குறைச்சிப்பீங்க. ஓ 25 குறைச்சிப்பீங்க. பாருங்க, இதுதான் ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டுங்க. ஓ இதில் தான் நெய்வீங்களாண்ணா? இதை வச்சு தான் அந்த பட்டு சீலையை தயாரிக்கிறாங்க. தயார் பண்ணுறது அதான் சூப்பர்ண்ணா. நீங்களும் தான் பேசுறீங்களா? சீலை தயார் பண்ணுறது. இது கலர் போட்டது. கலர் போடாத மெட்டீரியல் வந்து அது காட்டுறோம். நீங்கள் அப்படியே பற்றி சொல்லுங்க. பட்டை பார்த்தீங்களா? இது ஒரிஜினல் பட்டு தாங்கண்ணே. நல்லா இருக்கும். சீலை தான் தயார் பண்ணுறது. இதை போட்டு தான் தயார் பண்ணுறது. மக்கள்ஸ் இந்த பட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வருதுங்க. இது வேற லெவலில் இருக்கு. இது வெளியில 2 ரூபா 3 ரூபா போடுவாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஜால்ரபாளையனாவே கொஞ்சம் பட்டு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். அண்ணா கடை வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி சில்க்ஸ். ஓகே, சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே 2 டைம் 3 டைம் வீட்டில் இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துருக்கணும். அதனால நேரம் இங்கே வந்தேன். சரி வந்துருக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே 2 லேடிஸ் தான் இங்கே இருப்பாங்க. அவங்க லீவ் போட்டாங்களா? பக்காவாக இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஜால்ரபாளையம் ட்ரை பண்ணலாம். இதோட அதிக ரேட்டில் இருக்கிறது எல்லாம் இருக்குங்க. வெட்டிங் சில்க்ஸ் மாதிரியே இருக்கும். வெறும் 700 ரூபா தாங்க. 700 ரூபாயாண்ணா? ஆமாங்க. மக்கள் வேற லெவலில் இருக்குங்க. இது லேடிஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும். வெறும் 700 ரூபா தான். பார்க்கறக்கே பண்டில் வேற லெவலில் இருக்கு. இது வந்து ஒரு 10-20 ஹோல்சேலாக எடுத்தால் என்ன ரேட்டு கம்மி பண்ணிப்பீங்க? இன்னொரு 25 ரூபா குறைச்சி கொடுத்துருவாங்க. ரைட், சூப்பராக இருக்குது மக்கள். வேற லெவல். ஓகேங்கண்ணா. பாருங்க, இது வந்து ஸ்டோன் ஒர்க்கு. இந்த நிதெல்லாம் போட்டுக்கிறனால. ஆமாம் பாருங்க, உள்ள ஏதோ கோல்டன் மாதிரி ஏதோ உள்ள இருக்கு. வேற லெவலில் இருக்குங்க. இது பிரைஸ் தான் 2500 ரூபா வரும். 2500 மக்கள்ஸ். இது வந்து 2500ங்க. 5000 ஸ்டோன் இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த இது மாதிரி உள்ள ஏதோ வயரமாட்டம் வச்சிருக்கிறீங்க. கல்லு பதிச்சிருக்கு. இது எத்தனை கல்லுன்னு இருக்கு? 5000 கல் இருக்கு. 5000 கல் இருக்கு. மக்கள்ஸ் இதுக்குள்ள வந்து கல்லு பதிச்சிருக்குங்க. இது வந்து இந்த சாரியில 5000 கல் இருக்குங்களாமா? 2500 ரூபா. 2500 பிரிச்சு காட்டலாங்களா? மக்கள்ஸ் 2500ங்க. இது பட்டு புடவை தான். இது வெளியே எவ்வளோனா போடுவாங்க பெரிய பெரிய கடையிலாம்? 5000 ரூபாய்க்கு மேலே தான். 5000 ரூபாய்க்கு மேலே தான். நம்ம கஷ்டப்படுற ஃபேமிலியெல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. பரவாயில்லைங்க. 2500 ரூபா வர்த்து நம்ம விஜயலட்சுமி சில்க்ஸ் கடையில் ஜால்ரபாளையம். 5000 ரூபா 10,000 ரூபா வரலாம் இருக்கு. 15000 ரூபா வரைக்கும் இருக்கு. 5000 ரூபாயில் இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரிஜினல் பட்டுங்க. ஒரிஜினல் பட்டுங்க. ஆமாம், மக்கள்ஸ் வந்து ஒரிஜினல் பட்டுங்க. இதோட ப்ரைஸ்னா? இதோட ப்ரைஸ் 4000 ரூபாய். 4000 ரூபாய். மக்கள்ஸ் இது வந்து ஒரிஜினல் பட்டுங்களாமா? ப்ரைஸ் வந்து 4000 ரூபாய்ங்க. க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது. பூவெல்லாம் போட்டிருக்கு. இது நல்லா வேறு லெவலில் இருக்குது. இது வந்து லேடிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பச்சை கலரு பிடிக்கிறவங்க வந்து இதை எடுத்துக்கலாங்க. இதுனா இதுவும் ஒரிஜினல் பட்டு தான். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். வெயிட்லெஸ். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இது கொஞ்சம் வெயிட் இல்லை. வெயிட்லெஸ்ஸு. மக்கள்ஸ் இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இது வந்து வெயிட்லெஸ். வெயிட் இல்லாதது. இது வந்து 4 ரூபா தானே? ஆமாங்க. இது 4 ரூபாய்ங்க. இதுனா 3500 ரூபாய். இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறத வந்து 3500ங்க. ஆமாங்க. மஞ்சள் கலர்ல சூப்பரா ஜரிகை ஒர்க் கம்மியா இருக்கும். இந்த கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் கட்டுறது சரியா இருக்கும். கொஞ்சம் ஏஜ் அதிகமா 50 வயசு 45 வயசு ஒரு 60 வயசுக்கு மேல பட்டு புடவை கட்டணுங்கிறவங்க இது மாதிரி எடுத்துக்கிறாங்க. யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்குங்க. வெயிட்லெஸ். உங்களுக்கு வந்து புடவை கட்டினா கொஞ்சம் நல்லா வெயிட்டா இருக்கு, கட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இடம் குறைவா இருக்கிறத வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாங்க. இது நல்லா சூப்பரா தான் இருக்கு. பார்டர் எல்லாம் வந்து நல்லா கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு. இது 2000 ரூபாய் வருதுங்க. இது 2 ரூபாய் வருதாண்ணா? மக்கள் இந்த பட்டுப்புடவை வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்ங்க. பார்க்குறக்கே அப்படியே கண்ணை கவருதுங்க. அந்த வெளிச்சம் கண்ணை அப்படியே பறிக்குது. இந்த கலர் வண்ணம் சூப்பராக இருக்குதுங்க. இது நீங்களே ரெடி பண்ணுதாண்ணா? ஆமாம். ஓ, அது ஆள் போட்டு நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. உள்ளே இருக்குங்களா அது? ஆமாம். வேற லெவல் இருக்குங்க. நீங்கள் ஆடி மாதம் வந்து ட்ரெஸ் எடுக்கணும், கல்யாணத்துக்கெல்லாம் பட்டு எடுக்கணும்னா அன்னைக்கிட்ட வந்து வாங்கிக்கலாங்க. ஜால்ரபாளையம் விஜயலட்சுமி பட்டு சில்க்ஸுங்க. சூப்பராக இருக்குது. டிசைன் எல்லாம் போட்டு லோகோலாம் வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அருமை. இதோட ப்ரைஸ்னா 2000 ரூபாய். 2000 ரூபாய். மக்கள்ஸ் இது 2000 ரூபாய்ங்க ஒர்த்து.
இது வந்து வெட்டிங் சாரீஸ்ங்க. முகூர்த்தப்பட்டு. முகூர்த்தப்பட்டு. ஆமாம், 7000 ரூபாய் வருது. இது 7000 ரூபாய். ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு. இது அப்படி பிடிச்சிங்கன்னா இதுக்கு சொல்லிடுறேன். இந்த பட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முகூர்த்தன்னைக்கு கட்டுறதுங்க. அதுவும் முகூர்த்தன்னைக்கு கட்டிக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, கொஞ்சம் இதாக இருக்கிறீங்க, அந்த இது பண்ணிக்கலாம். சரி, பண பட்ஜெட்டு அதிகமாக இருக்குதுங்கிறீங்க, இந்த சேலையை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 7000 ரூபாய். மக்கள்ஸ் இது வந்து 7000 ரூபாய் முகூர்த்தப்பட்டுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே இப்போ பட்டு சீலை கட்டணும் அப்படிங்கிறீங்க வந்து 2000 3000 யூஸ் பண்ணிக்கலாம். முகூர்த்தப்பட்டதுக்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. வெறும் 7000 ரூபாய் தான். வேற லெவலில் இருக்குங்க. பாருங்க மக்களே, சூப்பராக இருக்குது. 7000 ரூபாய். 30,000 40,000 கூட இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க பெரிய பெரிய இடத்துல எல்லாம். சூப்பராக இருக்குங்க. வேற லெவல். 7000 ரூபாய் வெட்டிங் சாரீஸ் தான் இது. இது எவ்வளோண்ணா வருது? இது 8000 ரூபாய். 8000 ரூபாய். மக்கள்ஸ் இது வந்து 8000ங்க. இந்த டிசைனும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது 8000 ரூபாய். அது 7000, இது 8000ங்க. இது டிசைன் நல்லா இருக்கு. திருமணத்தன்னைக்கு கட்டிக்கிறதுங்க. இது 11 ரூபாய்ங்க. 11 ரூபாய். மக்கள்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 11,000. சூப்பராக இருக்குங்க. இது 10,000 ரூபாய். இது 10,000 ரூபாய்ங்களா? மக்கள்ஸ் இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா 10,000ங்க. சூப்பராக இருக்கு. 10,000 வருதுங்க. இது திருமணத்தன்னைக்கே கட்டிக்கலாம். ரிசப்ஷன் சாரீஸ். ரைட். கடையில் போனேன், பெரிய பெரிய ஷோரூம்லாம் போனால் இது 25 ரூபா வரும். 25 ரூபா போடுவாங்க. ஆமாம், நாங்கள் 13 ரூபா 12 ரூபாய்க்கு 12 ரூபா 13 ரூபா தருங்க. கல்ஸ் இந்த பட்டுப்புடவை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோர் ரூம்லாம் வந்து 25,000 30,000 போடுவாங்களாமா. இது அண்ணனே நெய்யறனால வந்து பார்த்தீங்கன்னா 12,000 13,000க்கு இது நிறைய டிசைன் வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க. நம்ம ஜாலர்பாளையம் விஜயலட்சுமி சில்க்ஸுங்க. வேற லெவல் இருக்கு. புடவை வந்து சூப்பராக இருக்குதுங்க. ஒரிஜினல் கலர்லாம் வந்து கண்ணை கவருது. சூப்பராக இருக்கு. ஏன்னா ஒரிஜினல் காஞ்சிபுரம். ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டுங்களாமா. அந்த ஒரு பட்டு நூலை வச்சு தான் நெய்யறாங்க. அண்ணன் காமிச்சிருப்பாரு உங்களுக்கு அப்பாலையா. சூப்பராக இருக்குதுங்க. இது எவ்வளோ ப்ரைஸ்? இது 12,000. 12,000. இது அது வேற கலர், இது ஒரு வேற கலர். வேற கலர். சூப்பராக இருக்குதுங்க. வேற லெவல். எங்கேயுமே வந்து டேமேஜ் இல்லைங்க, பக்காவா இருக்கு. இது வாரண்டி இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்காண்ணா? இங்கே செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடை நாங்கள் தயார் பண்ணுறவங்க தான். செக் பண்ணி தான் வைப்போம். ரைட் ரைட் ரைட். அப்படி அப்படி இப்படின்னு சொல்கிறேன். இப்படி இப்படி வேற லெவல். அது அலங்காரம் பண்ணுவாங்களா? மாரியம்மன் இந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கும் கொண்டு போய் சாத்திப்பாங்க. பட்டு புடவை சாத்துறவங்க செய்யலாம், பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இது வந்து ரிசப்ஷன் சாரீஸ் பயன்படுத்தும். இதோட ப்ரைஸ்னா இது 12,000. 12,000. மக்கள்ஸ் இது 12,000ங்க. சூப்பர். வேற லெவல். அந்த 5,000 ரூபா சேலையை கட்டிக்கலாம் அப்படிங்களா? இது வந்து 1 கிராம் கோல்டுங்க. இதில் கொஞ்சம் வெள்ளி கலந்துருக்கிறது. வெள்ளி கலந்துருக்கும். இது வந்து 15,000 ரூபா. 15,000 ரூபா. மக்கள்ஸ் இது வந்து 5,000ங்க. வெள்ளி கோல்டு கலந்துருக்குமாண்ணா? ஆமாண்ணா. சில்வர் கலந்துருக்கும். அதனால தான் இந்த ரேட்டு. ஆமாம். மக்கள்ஸ் 5,000 ரூபா. சூப்பருங்க. இதெல்லாம் வந்து ஜருகையே வந்து இதெல்லாம் கொஞ்சம் சில்வர் கலந்தது. இது பிரைஸ்னா இது 15,000. இது ரெண்டாவது டிசைன், ரெண்டாவது கலருங்க. இது வந்து 5,000 ரூபா. இது செகண்டான ஒரு டிசைன். இது நல்லா இருக்கு. 5,000. வேற இந்த நார்மலான புடவை இதெல்லாம் நார்மல். 700 ரூபாயிலிருந்து 2,000 ரூபா வரைக்கும் இருக்குது. இதுல 700 இந்த மாதிரி 300 400 அந்த மாதிரி இது கிடையாதுண்ணா? 300 400 தான் அங்கே பார்த்தோம் இல்லையா? அது ரைட் இருக்கு. இங்க பாக்குறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ள. இது வந்து பூனம் புடவைப்பாங்களா? அதானா? இல்லைங்க. இதெல்லாம் பூராமே இந்த பனாரஸ் சாரீஸ். அது வந்து மில் குட்ஸ்ங்கிறது ஜவுளி கடையா இருந்தா தான் அது வைக்கிறாங்க. எங்களுக்கு ஜவுளி கடை இல்ல. எங்களுக்கு ஒன்லி பட்டு தறி தயாரிச்சு விற்கிறதோட சரிங்க. இதுதான் ரா மெட்டீரியல். ஒரிஜினல் பட்டு. ஆமா. இது சாயம் போடாததுக்கு முன்னாடி. சாயம் போட்டுனா அந்த மாதிரி இருக்கும். சாயம் போடாததுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும்.
இப்போ நீங்க என்ன கலர் வேணாலும் இது என்ன ஆட் கலர் பண்ணிக்கலாம். வேணாலும் போட்டுக்கலாம். ஓ, பச்சை கலர் மஞ்சள் கலர் எந்த கலர் எது வேணாலும் வேணுமோ போட்டுக்கலாம். இதெல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? பெங்களூர்லேருந்து வருது. பெங்களூர்ல இருந்து வருது. ஆமா. அதுக்கப்புறம் சாயம் போட்டு தான் நீங்க வந்து ரெடி பண்ணுவீங்க. ஆமா. ஒருத்தருக்கு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த டிசைன்ல தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதே மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. இருக்கிற டிசைன்ல எங்ககிட்ட இருக்கிற டிசைன்ல இந்த கலர் வேணும்னு சொன்னா செஞ்சு செஞ்சு தருவோம். தருவீங்க. ஓ, புதுசா டிசைன் எல்லாம் செட் பண்ணி தர வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை, லேட்டா ஏன்னா செலவாகும். செலவாகும் அந்த அளவுக்கு. ஏன்னா பண்ணி தருவீங்க கேட்டா. கேட்டா தருவோம். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆகும். ஒரு மாசம் ஆகும். ஓ, ரைட். இதுக்கு பேர் தாங்க ஜருகை. ஜருகை. இது எதுக்கு யூஸ் ஆகுது? இதுதான் அந்த சேலையில வர்ற ஜருகை டிசைன் போடுற டிசைன் ஜருகை. போடுறது தான். இது சூரத்துல இருந்து வருதுங்க. சூரத். ஆமா. ஓ, இது நம்ம கஷ்டமான வேலையா இருக்க மாட்டிருக்கு. சேலை பார்த்தா 700 800 எனக்கு வேலை செய்யறது நுணுக்கமான வேலையாட்டு இருக்குது. ஆமாங்க. ஓ, ஒரு 40 பேர் சேர்ந்து செஞ்சாதான், ஒரு 40 பேர் வேலை செஞ்சாதான் ஒரு சேலை வெளியே. நம்ம ஒரு சீலை வந்து 1000 ரூபாய் 2000 ரூபான்னு ஏதாவது ரேட் வைக்கிறேன்னு சொல்றோம். ஒரு சீலையை உருவாக்குறதுக்கு 40 பேர்த்தோடைய உழைப்பு பயன்படுதுங்க. இதெல்லாம் நம்ம நுணுக்கமான வேலை. அந்த பார்டர் கட்டுறது இந்த மாதிரி இதுல இது பயன்படுது. நம்ம நுணுக்கமா இருக்கணும். கண்ணு வந்து நம்ம ஷார்ப்பா இருக்கணும். கொஞ்சோடு மிஸ் ஆனாலும் அந்த சீலை வேஸ்ட் ஆயிடும். வேஸ்ட் தான். ஓ, ரொம்ப திக் பண்ணி கலர் எல்லாம் மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன். சீலை அந்த மாதிரி வராது. வராது. ஓ, அதான் இதெல்லாம் திக் பண்ணி செய்வாங்க. அதான் நம்ம மூளையை யூஸ் பண்ணா கண்ணு யூஸ் பண்ணி தான் அந்த டிசைன் வரதுக்கு காரணம் ஜரிகை கொடுக்கறதா. கலரா ஜரிகை இருக்கு. இது மாதிரி ஒரு கலர் தான், நிறைய ஜரிகை கலர் இருக்கு. அதெல்லாம் கொடுத்து கலர் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்து சரி. ரொம்ப பெரிய வேலைங்க. நான் என்னமோ நினைச்சு இதெல்லாம் ஒவ்வொன்றே பார்க்க தான் புரியுது. பெரிய வேலை. அதான் கணக்கு போட்டா தான் அது கரெக்டா பண்ண முடியும். இல்லை வராது. ரொம்ப கஷ்டமான வேலை தானே. இது எங்க சூரத்துல இருந்து வருது? சூரத். ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. கடை வந்து மேலும் வளரனா நிறைய ஆஃபர்லாம், தீபாவளி ஆஃபர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே, சப்போஸ் நீங்க தீபாவளிக்கு வந்தாலும் அண்ணன் வந்து இப்போ ஆடி 18 வந்திருக்கு, அடுத்து பொங்கல் வந்திருக்கு. அதாவது வருஷம் பூராவும் இங்க வந்து சீலை வந்து நீங்க எடுத்துட்டே இருக்கலாம். இப்போ மூர்த்த பட்டுனா வந்து இருப்பாங்க. அதான் அப்படி இப்போ ரெடி பண்ணிட்டே இருப்பீங்க, போயிட்டே வந்துகிட்டே எதுவுமே வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஒரே இடத்துல இருக்காதுங்க. எல்லாமே அப்ப ஹோல்சேல கொடுத்துட்டே இருக்காங்க. அன்னைக்கு வரப்ப நிறைய ஆயிடுச்சு. இப்போ கடை எடுத்து காலி ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் வித்துட்டாங்க. இல்லைங்க, சீசன் அப்போ அதான் வித்துருது சீக்கிரம். ஆமா, இப்போ ஆடி தள்ளுபடி இல்லையா, அதனால இப்போ மற்ற கடைக்காரன் வந்து ஹோல்சேல் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா. ஓ, ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. ஓகேண்ணா.